சஸ்பெண்ட் ஆர்டர் என்னுடைய கருத்துக்கோ தனிப்பட்ட வகையில் வந்து சேரவில்லை என்பதை மீண்டுமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மே மாதம் 8/5/2025 அன்று நமது திருநிலத்திலே குருவானவர்கள் பணி மாற்றம் நடைபெறுவதாக ஒரு தகவல் வந்தது. அதன் அடிப்படையிலே பொறுப்பில் இருக்கிற கன நீதிபதி ஐயாவிடம் வந்து சந்தித்து, ஐயா, தேர்வு நடத்துகிற காலகட்டத்தில் விதமான ஒரு பணிமாறுதல் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கும், ஆகவே நீங்கள் அதை தயவு செய்து செய்யாதீர்கள் என்று சொல்லும்போது, இல்லை டேவிட் ராஜ், நாங்கள் குருவானவர்கள் பணிமாறுதல் போடவில்லை, வேறொரு விளக்கங்களை தான் ஒரு சில குருவான் கொடுத்துருக்கு சொன்னார்கள். பேராரிடம் கேட்கும்போது அவரும் சொன்னார்கள், எந்த விதமான பணிமாறுதலும் போடவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது இதை குறித்து பேசிக்கொண்டு போது இருக்கும்போதுதான் நீதிபதி ஐயாவுடைய உதவியாளர் தேவையில்லாமல் அநாகரிகமாக எங்களை தரக்குறைவாக பேசியதும், ஒருமையில் பேசியதும், குருவானவர்கள் என்று சொல்லி கூட எண்ணாமல் ஏதோ அவர்கள் வீட்டு வேலைக்காரன் போல மிக கடினமான வார்த்தைகளை பேசினாலும், அதன் விளைவாகத்தான் வாக்குவாதங்களும் சலசலப்பும் அந்த இடத்துல உண்டாயிற்று. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் கடந்த 16/5/2025 ஒரு பேட்டி கொடுத்தோம். அந்த பேட்டியிலையும் அதை நாங்கள் சொல்லியிருந்தோம். இதற்காக நீதிக்காக குரல் கொடுக்க போன எங்களை பணியிட நீக்கம் செய்துவிட்டதாக வலைதளங்களில் தான் அதை நாங்கள் பார்க்கிறோம். 4 பேர்களை மொத்தமாக அச்சடித்து இவர்கள் நீதிபதியின் காரை வழிமறித்தார்கள் என்று சொல்லி பொய்யான தகவலும், நீதிபதியின் உதவியாளரை தாக்கிவிட்டார்கள் என்று சொல்லியும், நீதிபதியை தாக்க முயன்றார்கள் என்று சொல்லியும் பொய்யான தகவல் வலைதளத்திலும் தொலைக்காட்சிகளுக்கும் பத்திரிகை செய்திகளுக்கும் கொடுக்கப்பட்டு திட்டமிட்டே எங்கள் மீது வீண் வதந்திகளை பரப்பி எங்களது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முற்பட்டார்கள். ஆனால் பின்னாளிலே எந்த டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் போடலன்னு சொன்னாங்களோ, குருவானவருக்கு டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் போட்டதாக 8/5/2025 ஆனால் நீதிபதி ஐயா அவர்கள் கையொப்பமிட்டதாக ஒரு கடிதம் எல்லா வலைதளத்திலும் வந்தது. அதை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இதுதான் உண்மை. தேர்தல் நடத்துவதற்காக, இடைக்கால பணிக்காக உயர்நீதிமன்றம் கண்ட நீதிபதி அவர்களையும் ஆன்மீக பொறுப்பு பணிகளுக்காக கன்னியாகுமரி பேராயர் ஐயா அவர்கள் நியமித்திருந்தது. அவர்கள் அந்த பணியை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கள் மீது அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. ஏனென்றால் கடந்த 2/5/2025 அன்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தென்னிந்திய திருச்சபை சினாட் அமைப்பு மீண்டுமாக தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறது. தூத்துக்குடி நாச திருமணமும் அந்த தென்னிந்திய திருச்சபையின் கீழ்தான் வருகிறது. ஆகவே இவர்கள் எங்கள் மீது எந்த விதமான புகார் இருந்தால் அதை தென்னிந்திய திருச்சபைக்கு தான் தெரிவித்திருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு பொறுப்பு பேராயராக இருக்கிறவர்கள் தென்னிந்திய திருச்சபையினுடைய மாடரேட்டரினுடைய இன்சார்ஜா இருக்கிற மகாகாலம் பேராயர் ரூபன் மார்க் ஐயா அவர்களிடம் தான் இதை கொண்டு சென்றிருக்க வேண்டும். ஒரு குருவானவர் மீது ஒழுங்கு